மிரட்டுற பலன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தான் எனக்கு முதல்ல அறிமுகம். தம்பி நீங்கள் என்னமோ அச்சுத்துறையெல்லாம் இருக்க மாட்டீங்க, அடுத்தது நீங்கள் டிவிக்கு போயிடுவீங்க, டிவியில் நியூஸ் ரீடராக போவீங்க, உங்கள் முகத்தை உலகம் முழுக்க பார்க்கும் அப்படின்ட்டாரு. 2005 என்ன ஒரு ஜோதிடர் ஆக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டார். அப்போ சொல்லுவார், நானும் மேஷ லக்னம், வணக்கம். ஜோதிட ஞானி, ஜோதிட பிதாமகன், அப்படி பல்வேறு பெயர்களால் போற்றப்படும் நெல்லை வசந்தன் ஐயாவோட 2ஆம் ஆண்டு நினைவு நாள் ஜனவரி 5ஆம் தேதி வருது. அதையொட்டி அவரோட நம்ம பழகினது, ஏன்னா அவரோட என்னுடைய பயணம்ங்கிறது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள். நான் ஜோதிடம் கற்றுக்கணுன்னுலாம் அவர்கிட்ட போகவே இல்லை. நான் ஒரு பத்திரிகையாளராக அவருக்கு அறிமுகமான அவருடைய நண்பர்கள் எல்லா துறையிலும், இன்றைக்கி உள்ள தொலைக்காட்சி துறைகள் எடுத்து காட்சி ஊடகத்துறைகள் மட்டுமல்ல, அச்சுத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய பத்திரிகையாளர்கள் அவர்கள் நண்பர்களாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த நட்பை அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அவருடைய நினைவு நாளையொட்டி அவரோட என்னுடைய அனுபவங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நெல்லை வசந்தன் ஐயாவை பேரை சொல்லி அவருடைய அந்த ஜோதிட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை வைத்து ஜாதகம் பார்க்கணும், வசூல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு அல்ல. எனக்கு அவர் சில அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. அந்த அசைன்மெண்ட்டு தான் எனக்கு முக்கியம். அதாவது அவருடைய ஆய்வு பணிகள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு உணர்த்தியிருக்காரு. இதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு உணர்த்தியிருக்காரு. அதனால் அதுக்கான முயற்சிகளை தான் நான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் அவரை பற்றி ஒரு சில நினைவுகளை பகிர்ந்துக்கிறேனே தவிர மற்றபடி வேறு எந்த வணிக நோக்கமும் கிடையாது. அப்படிங்கிறதோட அவருடைய நினைவுகளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு நெல்லை வசந்தன் ஐயா எப்படி அறிமுகமானார் அப்படிங்கிறத வேறு சில நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் அவருடைய நினைவு நாளையொட்டி அதை மீண்டும் ஒரு தடவை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி அவர் இல்லையே அப்படிங்கிற துக்கம் என்னை ரொம்ப வாட்டுது. இருந்தாலும் நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். அது 1996 வருடம். அப்போ நாங்கள் ஒரு வார பத்திரிகையில் நான் பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். ஏவுகணை வார இதழ்னு பேர் அதுக்கு. அப்போ அவருடைய நண்பர்களும் அவருக்கு நிறைய பத்திரிகை துறை, ஊடகத்துறையில் நிறைய நண்பர்கள். அதில் ஒரு சில நண்பர்கள் அந்த பத்திரிகையில் ஒர்க் பண்ணதுனால அவங்கள பார்க்குறதுக்காக வரும்போது தான் நான் அவருக்கு முதல்ல அறிமுகமான. உட்காந்தோன்னே எல்லாருக்கும் காஃபி வாங்கி கொடுப்பாரு, சிகரெட் வாங்கி கொடுப்பாரு. அப்படியே என்ன பண்ணுவார், என்னையும் பார்த்துட்டு, தம்பி துருதுருன்னு இருக்கீங்களா, நீங்கள் என்ன ரிஷபராசியா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி, ஜாதகம் உங்களுக்கு இது வருமே, ஜாதகம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஜாதகம்லாம் பெருசாக தெரியாதுங்க, ஆனால் என்னுடைய ராசி, என்னோடய ஜாதகத்தை வரைக்கும் நான் கட்டம் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னா. போட்டு கொடுங்கன்னு சொன்னார். போட்டு கொடுத்தேன். உடனே அடுத்த செகண்ட் 2-3 பலன் தான். அதாவது மிரட்டுற பலன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தான் எனக்கு முதல்ல அறிமுகம். தம்பி நீங்கள் என்னமோ அச்சுத்துறையெல்லாம் இருக்க மாட்டீங்க, அடுத்தது நீங்கள் டிவிக்கு போயிடுவீங்க, டிவியில் நியூஸ் ரீடராக போவீங்க, உங்கள் முகத்தை உலகம் முழுக்க பார்க்கும் அப்படின்ட்டார். இது 1996 நடக்குது. அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான் தொலைக்காட்சி. சன் டிவி 1992 தொடங்கினா கூட செய்திங்கிறத எப்போ கொண்டு வராங்கன்னா, இந்த 1996 நடக்கக்கூடிய அந்த தேர்தலை ஒட்டி தான் ட்ரையலாக கொண்டு அதுக்கப்புறம் முழு நேரம் செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சன் நியூஸுங்கிறது அப்போ கிடையாது. அந்த சன் டிவியில் மட்டும் செய்திகள் 3 புல்லட்டின் வரும்.
ஃபஸ்ட்டில். அப்போது அவர் சொன்னதுக்கப்புறம் என்னாலே என்னை நம்ப முடியல. ஏன்னா செய்தி வாசிப்பாளராக ஆகணும், தொலைக்காட்சியில் தோன்றணும் அப்படிங்கிறது படிக்கிற காலத்துலேருந்தே ஏற்பட்ட ஒரு கனவு தான். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியாது இல்லையா. அவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு உற்சாகமான நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சிதுன்னா 1998 தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது ஒரு 1.5 வருஷம் கழித்து, 2 வருஷம்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அந்த செய்தி பிரிவில் துணை ஆசிரியராக தான் முதல்ல பணிக்கு சேர்ந்தப்பவே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த செய்தி எழுதுறது, ஏற்கனவே நான் பத்திரிக்கையாளர் இருக்கிறதுனால தொலைக்காட்சிக்கு தகுந்த மாதிரி என்னை மாற்றிக்கிற பழக்கம் மட்டும்தான் தேவையே தவிர அதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கல. அப்புறம் செய்திகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளாரவே காலையில் வர செய்திகளுக்கு இப்போ இன்புட் எடிட்டர்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பொறுப்பாசிரியராகவே இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பின்னணி குரல் செய்தியில் கொடுக்குறாங்கல்ல, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டும்பாங்க, அந்த வாய்ஸ் ஓவர் குரல் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சன் நியூஸோட 24 ஹவர்ஸ் தொலைக்காட்சி ஆரம்பிக்கும் போது இந்த மண்டல செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. கோவை மண்டல செய்திகள், மதுரை மண்டல செய்திகள்னு. இதில் தான் முதல்ல செய்தி வாசிப்பாளரும் ஆகிட்டேன். செய்தி வாசிப்பாளர் ஆன பிறகு ஐயோ அண்ணன் சொன்னது நடந்துருச்சு, அவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவருடைய அலுவலகத்துக்கு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். பரவாயில்ல ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதிர்காலத்தில் ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு வருது அப்படின்னாரு. ஐயோ நான் பார்க்க மாட்டேன், இப்போ என்ன பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்புறம் நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்தா என்ன நினைப்பாங்க, போகிறோம் பாரு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சிரிச்சிட்டு சொன்னார். அப்படியெல்லாம் இல்லை தம்பி, நீங்கள் தொழிலாக பார்க்குறீங்களோ என்னவோ தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜோதிடம் தெரியணும், உங்களோட ஜாதகத்தில் அதுக்கான கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு விட்டான். அதன் பிறகும் மற்ற தொலைக்காட்சிகள்லாம் கொஞ்ச நாள் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். ஜெயா தொலைக்காட்சியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதம் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். மக்கள் தொலைக்காட்சியிலையும் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். கடைசியாக கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே நான் ஒர்க் பண்ணும்போது தான் செய்திகளை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய தொகுத்து வழங்கக்கூடிய எனக்கு வாய்ப்பெலாம் கிடைச்சிது. பட் அதுக்கப்புறம் எனக்கு இடையிடையே சின்ன பிரேக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரேக்கை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்காக நாங்கள் வாழ்ந்த பகுதியில், இப்போ சென்னையை பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் அண்ணா நகர் டைம்ஸ் அப்படின்னு ஒரு வாரப்பத்திரிகை வரும், அடையார் டைம்ஸ்னு வரும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான டவுன்லலாம் அந்த லோக்கல் டைம்ஸ், இந்த நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பரும்பாங்க. நான் என்ன பண்ணேன், 2002 வலசரவாக்கத்தில் வலசை டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கினேன். பெரிய அளவுக்கு பொருளாதார பின்னணிலாம் கிடையாது, ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இதையும் சைடில் ஆரம்பித்தோம். அப்புறம் அப்போ அவரை பார்க்கும்போது அப்போ இடையில கொஞ்சம் தொடர்பு குறைவாக தான் இருந்தது. திரும்ப ஒரு நாள் அவர் யதார்த்தமாக வலசரவாக்கத்துக்கு வரும்போது ஒரு கடையில் டீ குடிக்கும்போது நானும் அவரும் பார்த்துட்டோம். அப்போ கேட்டார், என்ன தம்பி இப்போ எங்கே இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணா இப்போ லோக்கலில் நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா. பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா போயிட்டுருக்கேன். நல்லா போயிட்டுருக்கேன், சரி வாங்க திரும்ப ஆஃபீஸ் வாங்க அப்படின்னார். ஏன்னா அப்போ அவர் ஆஃபீஸை மாற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ இருக்கக்கூடிய மாம்பழம் ஆஃபீஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பர்மனெண்ட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுலைமேட்டில் இருந்தார், டி நகரில் ஒரு இடத்துல இருந்தார். இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் மாற்றி எடுத்துருக்கப்போ இப்போ இருக்கக்கூடிய மாம்பழம் ஆஃபீஸ் தான் அவர் பர்மனெண்ட்டாக ரொம்ப நாள் தங்கியிருக்கிற ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ் வந்த பிறகு தான் வலசை டைம்ஸ் எங்களோட பத்திரிக்கை நடக்குது. நான் அப்போ போகிறப்போ ஒரு நாள் திரும்ப பேசிகிட்டே இருக்கிறப்ப பத்திரிகைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இந்த பத்திரிகை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிலாம் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஜோதிட ரீதியான டிப்ஸ் கொடுப்பார். அப்போது அந்த பழக்கத்தில் என்ன பண்ணோம், திடீர்னு ஒரு நாள், அண்ணா நீங்கள் நிறையா என்னென்னமோ எல்லாருக்கும் பரிகாரம்லாம் சொல்லியிருக்கீங்க, நானே அதுக்கு பெரிய உதாரணம், நீங்கள் எங்களோட வாரப்பத்திரிக்கையில் கொஞ்சம் எழுதுனீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பாப்புலர் ஆவாங்களே அப்படின்னு சொன்னோம். சிரிச்சுக்கிட்டு, எனக்கு அதுக்கெலாம் எங்கே இருக்குது தம்பி நேரம், ஒன்று செய்யுங்க அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, அவர் அதுக்கு முன்னாடி எழுதின அந்த ஜோதிட கட்டுரைகள், அவரை பற்றி இந்த கட்டுரைகள்லாம் தொகுத்து ஒரு புக்கு, அதாவது ஸ்பைரல் பைண்டிங் போட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருந்தார். இதை அப்படியே கொடுத்தாரு. தம்பி இதெல்லாம் முதல்ல நீங்கள் படிங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ, எதை போட்டால் மக்களுக்கு விரும்புவாங்களோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கொடுத்தாரு. அதை இன்னை வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அதை கிட்டத்தட்ட ஒரு 2005 அதை முழுக்க நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிடத்தில் ஆரம்பித்து தொழிலை தீர்மானிக்கிறது, உலகியல் ஜோதிடம், இந்த ரீடிங்னு சொல்லுவாங்க, சோழி பிரசன்னம், எல்லாம் அதில் தொகுத்து கொடுத்துட்டாரு. அதை நான் அப்பப்போ எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு அங்கேயே எனக்கு கிட்டத்தட்ட நான் ஜோதிடராக ஆகிட்டேன். தொழிலாக பார்க்கலையே தவிர ஓரளவு பார்த்தா பலன் சொல்கிற அளவுக்கு நான் தயாராகிட்டேன். ஏன்னா தொழிலாக எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவருக்கும் அதுக்கு விருப்பம் இல்லை. பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள், உங்களுக்கு தேவையானவர்களுக்கு பாருங்கள். சில பேர் ஆலோசனைக்கு பெரிய இடங்கள்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அவர் 96 பழக்கமாயிட்டா கூட 2005 என்ன ஒரு ஜோதிடர் ஆக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டார். அப்போ சொல்லுவார்,
நானும் மேஷ லக்னம், நீங்களும் மேஷ லக்னம், நானும் ரிஷபராசி, நீங்களும் ரிஷபராசி, உங்களுக்கும் 10ல் செவ்வாய், எனக்கும் 10ல் செவ்வாய், இதுதான் உங்களையும் என்னையும் ஒன்று சேர்த்தது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவார். அப்புறம் இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் போன ஜென்மத்தில் நம்ம யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ இந்த ஜென்மத்தில் அவங்களோட சந்திப்பெல்லாம் வரும். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. பட் ஜோதிடத்தில் இது இப்படி தான். அப்போ நம்ம தொடர்புங்கிறது பூர்வ ஜென்ம தொடர்புன்னு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார். ஜோதிடம் வந்து உங்களுக்கு வரும், நீங்கள் அதை தொழிலாக பார்க்குறீங்களாங்கிறது வேறு விஷயம். இப்போ நான் தொலைக்காட்சியில் பேசிகிட்டு இருக்கிறது கூட ஜோதிடம் பேசிகிட்டு இருக்கேன்ல, முழுமையான பரபரப்பான அரசியல் விமர்சகர்களாக இருந்து, செய்தி வாசிப்பாளராக இருந்து, நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து, இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் நான் ஜோதிடம் உங்களை எதுக்கு நிறைய பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஜோதிட சேனலை பார்த்து நிறைய பேர் வியந்து போகிறீங்க. எப்படி சார் இவ்வளோ அழகாக உண்மையெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல, இதுக்கான விதை நெல்லை வசந்தன் ஐயாட்டேருந்து கிடைச்சது தான். அதனால் அவர் நினைவு நாளில் அவர் நான் நன்றி கூறுறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2005 என்னை தயார்படுத்திட்டார். பார்க்க வேணாம், உங்களுக்கு எப்போ தோணுதோ பாருங்கள், யாராவது நம்பி வந்தாங்கன்னா பாருங்கள், என்ன மாதிரி ஏமாறக்கூடாது நீங்கள். அது வந்து ஜோதிடத்தை பார்த்து சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு செக்ஷன், ஜோதிடத்தை ஆய்வு பணிகள் செய்கிறது, ஜோதிடத்தை ஆய்வு பண்ணுறது, இதெல்லாம் வேறு ஒரு செக்ஷன். அப்போ நீங்கள் வந்து அதை நோக்கி போகணும் அப்படின்னு அப்போயே சொல்லியிருக்காரு. அதனால் இன்னை வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். நானும் சில பேருக்கு என்னால் முடிஞ்ச ஆலோசனைகள் செய்துக்கிட்டு தான் இருக்கேன். இது எல்லாமே நெல்லை வசந்தன் ஐயா போட்ட ஜோதிட ஞானம் அப்படிங்கிற பிச்சை. பத்திரிகை சொந்தமாக நம்ம ஏரியா செய்தி பேப்பர் ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அது ஒரு வாரம் போல் இன்னொரு வாரம் இருக்காதுல்ல, சில நெருக்கடிகள்லாம் அப்போ வரும். அப்போ பார்த்திங்கன்னா அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணார். ஏன்னா சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் பேப்பர் வரணும், வெள்ளிக்கிழமைக்குள்ளே நமக்கு தேவையான விளம்பர அளவுகள் வரணும். அந்த விளம்பரத்தை வச்சு தான், ஏன்னா ஃப்ரீயாக போடுற பேப்பர் இல்லையா, எந்த அளவுக்கு விளம்பரம் வருதோ அந்த அளவுக்கு வச்சு தான் நம்ம பேப்பர் வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸ் பிரிண்ட் பண்ண முடியும். சில நேரங்களில் அதுக்கே சிக்கல் வரும். அவருக்கு எப்படி தான் தெரியுதோ தெரியாது, திடீர்னு என்ன பண்ணுவார், வியாழக்கிழமை ஈவினிங் ஃபோன் பண்ணுவார் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் ஃபோன் பண்ணுவார். என்ன தம்பி இன்னும் விளம்பரம் அந்த வாரம் இல்லை போல் இருக்கேன் அப்படிம்பார். எப்படின்னா அங்கே இருந்துட்டு சொல்கிறீங்க, சரி விடுங்க, நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் இந்த இதை பண்ணிவிட்டு வாங்க அப்படிம்பார். இல்லாட்டி என்ன பண்ணுவார், இந்த கார்னரில் உங்கள் பேப்பரோட இந்த ரைட் சைடு, நான் அந்த ஈஸ்ட் கார்னரில் என்ன பண்ணுறீங்க, ரைட் சைடு டாப் கார்னரில் இந்த வாரம் ஒரு சித்தர் படம் வைங்கம்பார். அதாவது நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். இது மாதிரி ஒரு சொன்ன இது என்ன பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இதே போல் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஃபோன் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, விளம்பரம் கம்மியாக இருக்க தம்பி அப்படின்னாரு. ஆமாண்ணா, இல்லை கையை விட்டு காசு போகிற அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கும்போது உடனே வார்த்தை சொன்னார், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக தட்சிணாமூர்த்திக்கு போய் சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. அவர் சொன்னாங்கன்னா அவர் கூட பழகிறவங்க யாருமே ஏன் எதுக்குன்னெலாம் கேட்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் நேராக போயிட்டேன். பக்கத்தில் வெங்கட சுப்பிரமணிய கோயில், நிறையா இப்போ ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த கோயிலில். அந்த ஷூட்டிங்கில் போய் அது மாதிரி சந்தன அபிஷேகம் பண்ணணும் தட்சிணாமூர்த்திக்குன்னா, அந்த கோயிலில் ஏற்கனவே லோக்கலில் உள்ளூர் பேப்பர் நடத்திட்டு இருக்கனால மேக்ஸிமம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அந்த கோயிலில் இருக்கிறவங்க, கடைகளில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சவங்க தானே. அந்த கோயில் குருக்கள் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். வியாழக்கிழமை அன்னைக்கு தான் வந்து தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், வெள்ளிக்கிழமை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டார். இல்லைங்க, எனக்கு சொன்ன ஒரு ஆள் ரொம்ப முக்கியமான ஆள், அதில் பண்ணுங்க, என்ன நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு கெட்ட பேர் வரும்ல அப்படின்னாரு. அப்புறம் ரொம்ப கட்டாயம் பண்ணதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லை, நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்களேன்னு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு சந்தன அபிஷேகம் பண்ணார். பண்ணிவிட்டு வந்துட்டோம். வந்து ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த புதுசாக நிறுவனங்கள் வரும் பார்த்திங்களா, அதுக்கு ஏஜென்சிலேருந்து விளம்பரம் வரும். அந்த ஒரு பக்கம் அரை பக்கம் பெரிய விளம்பரமாக கொடுப்பாங்க. பணம் மட்டும் 90 நாள் கழிச்சு வருமே தவிர கரெக்டாக பேங்கில் போட்ட மாதிரி அந்த விளம்பரம். அப்போ பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்க்கு விளம்பரம் வந்துருச்சு. அப்போ 12,000ங்கிறது அன்றைக்கி அந்த பேப்பரையோட என்டையர் ப்ரொடக்ஷன் செலவே மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். இந்த மாதிரி வந்து அவர் சொல்லுவாங்கள்ல, கண்கண்ட தெய்வம் கண்கண்ட பலன் அப்படிங்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம கண் எதுக்கு அனுபவமாக பார்த்துருக்கோம். இவர் உதவி செய்தது, இந்த மாதிரி உதவிகள் எங்களுக்கு பர்சனலாக செய்தது. அடுத்து எங்களோட வாரப்பத்திரிகை சார்பாக என்ன பண்ணோம், நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் சேவை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் அவர் பங்களிப்பார். எப்படிலாம் பங்களிச்சிருக்காருன்னு சொல்கிறேன். அந்த வலசரவாக்கம், அந்த ஆழ்வார் திருநகர் பகுதியில் உள்ள அந்த அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 10th + 2ல் இந்த 1st 2nd 3rd வாங்குறவங்க நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. இங்கே உள்ள சரௌண்டிங்கில் உள்ள எல்லா பள்ளிகளுடைய மாணவர்களையும் யார் யாரெல்லாம் முதல் மார்க்கு இந்த மாதிரி நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி, அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிள்ளைகளுக்கு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி
நாங்கள் என்ன பண்ணோம், வருஷத்துக்கு ஒரு விழா எடுப்போம் நம்மளோட பத்திரிகை சார்பாக. இந்த ஒவ்வொரு விழாவுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷீல்டெல்லாம் கொடுத்து பரிசெல்லாம் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹானர் பண்ணுவோம். ஏன்னா இது அடுத்து வர்ற பிள்ளைங்களுக்கு உற்சாகமாக இருக்கட்டுங்கிறதுனால. இந்த ஒவ்வொரு விழாவுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குடும்பமான வரைக்கும் எல்லா விழாவுக்கும் அவர் கலந்துக்குவார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரிசளிப்பு விழாவுக்குன்னு ஒரு பணம் தேவைப்படும்ல, கண்டிப்பாக அவருடைய பங்களிப்பு இருக்கும். நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அதெல்லாம் முடியாது தம்பி, என்னோட பணம் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துருவார். வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு வருவோம் சந்தோஷமாக. அவரே வந்து முன்னாடி நின்று அவர் கையாலே எல்லாருக்கும் பரிசு கொடுப்பாரு. அந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி நிறைய பண்ணிகிட்டு இருப்பார். இது ஒரு பக்கமாக இது வந்து நம்ம பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த 2005 2006 சென்னையில் ஒரு வெள்ளம் வந்துச்சு. 2015 அளவுக்கு இல்லாட்டி கூட கிட்டத்தட்ட நிறைய சேதம், நிறைய வீடுகள்லாம் தண்ணி புகுந்து. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பெரிய நிறுவனங்கள் அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு அரசு நிவாரண நிதிக்கு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்போ என்ன பண்ணார், தம்பி உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குன்னாரு. இல்லைங்க எங்கள் ஊர்லேயும் வெள்ளம் தான் பாதிச்சிருக்கு அப்படின்னா. நாம் ஏதாவது செய்யணுமே தம்பி அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பத்திரிக்கை சார்பாக ஒரு நாள் ஜோதிட முகாம்னு வலசரவாக்கத்தில் போடுங்கன்னாரு. அண்ணா, உங்களை சந்திக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்கள்லேருந்து பெரிய பெரிய கோடீஸ்வரனும் எவ்வளோ பேர் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க, நீங்கள் போய் என்ன ஒரு நாள் முகாம்ங்கிறீங்கள, ஏகப்பட்ட பேர் வந்துடுவாங்க அப்படின்னா. இல்லை தம்பி வரட்டும், ஒரு நாள் முழுக்க நான் பார்க்குறேன், அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், அந்த வசூலாகிற பணத்தை அப்படியே நம்ம வந்து அரசு நிவாரண நிதிக்கு உங்கள் பத்திரிகை சார்பாக கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்படியே பெரிய விஷயமா இருக்க, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதையெல்லாம் இருக்குது. அதாவது அவரோட பழகினவங்களும் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்ல கௌரவமாக இருக்கணும்னு விரும்புகிறவர். அவர் அப்படி ஒரு இதயம், அப்படி ஒரு மனசெல்லாம் நீங்கள் லைஃப்பில் பார்க்க முடியாது. நானும் 30 வருஷத்துக்கு மேலே பத்திரிகையாளராக இருக்கேங்கிறதுனால சொல்கிறேன். சரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணோம். ஒரு சின்ன ஒரு பொது மண்டபத்தை எடுத்து பேப்பர்லேயே அறிவிப்பு போட்டோம். ஒரு நாள் முழுக்க வந்தாங்க. அப்போ அண்ணனோட அவங்க துணைவியார் அண்ணியும் வந்திருந்தாங்க. எல்லோரும் 2 பேரும் உட்காந்து யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்தார். அவங்கவுங்க என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே கொடுத்துட்டு போயிருங்க. அவர் கையால் கூட இந்த பணத்தை தொடவே இல்லை. ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 9500 9600 ஒரே நாளில் வசூல். நான் சொல்கிறது 2006. ஒரே ஆள்கிட்ட 10,000 கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் அவர் அப்படி கேட்கல. எல்லாருக்கும் ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு 9600 9500 வசூலாச்சு. மீதி ஒரு 500 எடுத்து கொடுத்தாரு. அவருடைய பணம், சொந்த பணத்தை எடுத்து கொடுத்து இந்த 10,000 ரூபாயை வலசை டைம்ஸ் சேர்ப்பாக கவர்மெண்ட்டுக்கு நிதியாக கொடுத்துருங்க, நிவாரண நிதியாக கொடுத்துருங்க அப்படின்னாரு. இதெல்லாம் நினச்சி பாருங்கள். அதாவது எனக்கு கொடுக்கறது வேறு, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு கொடுக்கறது வேறு. அதாவது பணம் கொடுக்கணும், அதே சமயத்தில் அவர் உழைப்பு எனக்கு பேர் கிடைக்கணும், எங்கள் லோக்கலில் எங்கள் பத்திரிகைக்கு பேர் கிடைக்கணும். எவ்வளோ பரந்த மனசில். அப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் டிராஃப்ட் எடுத்துகிட்டு சரி இப்போ வலசரவாக்கம் திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் கலெக்டர்கிட்ட போய் கொடுக்கலான்னு பிளான் பண்ணும்போது கலெக்டரே அந்த வெள்ள நிவாரண பணிகளை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருந்தார். பங்கஜ் குமார் பன்சால்னு நினைக்கிறேன் அவர் பேர். கரெக்டாக அந்த டைமில் வந்திருந்தார். வந்தோன்னா அப்புறம் எங்கள் ஊர் லோக்கல் நகராட்சி தலைவர், இப்போ சென்னை மாநகராட்சி ஆகிடுச்சு வலசரவாக்கம், அப்போ நகராட்சி தான். அப்போ நகராட்சி தலைவர் இந்த மாதிரி லோக்கல் பத்திரிகையாளர் இவர் சேனலெல்லாம் ஒர்க் பண்ணவர்னு அப்புறம் என்கிட்ட கை கொடுத்து பேசிகிட்டு இருந்தார். என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், நாங்கள் இந்த மாதிரி எங்களால் சின்ன பங்களிப்பு, நானும் ஒரு மாதிரி நெல்லைவசந்தன் ஐயாவும் எங்கள் பத்திரிகையும் சேர்ந்து கொடுக்குறோன்னு வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஜோதிடர்கள் கூட இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கான சர்டிஃபிகேட் அவர் எனக்கு தேங்க்ஸ் போட்டு நெல்லைவசந்தன் ஐயா பேரையும் வலசை டைம்ஸ் பேரையும் போட்டு அனுப்புன அந்த இன்னும் என்கிட்ட இருக்குது. இதுக்கான பத்திரிகை செய்தியும் என்கிட்ட இருக்குது. இப்படி அவர் அவரை எப்படின்னே நீங்கள் யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. எந்த நேரத்துலையும் யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவார்னு தெரியாது. அதே போல் நம்ம சொல்லுவாங்களே, நமக்கு கஷ்டம் இருக்குங்கிறது அவருக்கு எப்படி அங்கே இருக்குது தெரியும்னு ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு பல நேரங்களில் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் எப்போதும் அவரோட பழகினவங்களுக்கு தான் தெரியும், எப்போதும் நம்ம கூட தான் இருப்பார் அவர். அதாவது நெல்லை வசந்தனோட பழகினவங்களுக்கு தான் தெரியும். அது நட்பில் 2 வகையான நட்பு இருக்குது. ஒன்று தேன், இன்னொன்று அதிமதுரம். தேன்னாலே நமக்கு நாக்கெல்லாம் ருசிக்கும், அவ்வளோ இனிப்புன்னு சொல்லுவோம். தேனை எடுத்து நாக்கில் வச்சிங்கன்னா நுனி நாக்கில் போகிறப்ப நமக்கு இனிக்கும், உள்ளார போகிறப்ப இந்த உள்நாக்கில் போகிறப்ப அது கசக்கும். அதே அதிமதுரம் இருக்குது இல்லையா, இந்த அதிமதுரத்தை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடிக்கும்போது என்ன பார்க்கும், இந்த நுனி நாக்கில் கசக்கிற மாதிரி இருக்கும், உள்ளார போக போக இனிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவருக்கு 2 குணமும் உண்டு. இவர் எப்படி சுவைத்தாலும் இனிச்சிக்கிட்டே தான் இருப்பார். உள்நாக்கில் சுவைச்சாலும் இனிப்பார், நுனி நாக்கில் சுவைச்சாலும் இனிப்பார். அந்த மாதிரி இது அவரோட பழகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் இல்லையா. அப்போ 25 வருடம் அவரோட பழகிருக்கோம் இல்லையா, அந்த பாக்கியம். எல்லாருமே கேட்டாங்க, எல்லாருக்குமே வித்தியாசமாக பரிகாரம் சொல்லுவார். லட்டு வாங்கி சாப்பிடுங்க பாரு, பேப்பரை கட் பண்ணுங்க பாரு, துணியை கட் பண்ணுங்க பாரு, பல்பை உடைங்க பாரு. உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி என்ன மறக்க முடியாத அனுபவங்கள், உங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லியிருக்காருன்னு கேட்குறேன். நிறைய சொல்லியிருக்காரு, பத்திரிகைகள்லாம் சொல்லிட்டு வரும்போது சொன்னேன்.
என்னோடய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. நான் இப்போ இதுக்கு முன்னாடி நான் பல்வேறு இந்த யூடியூப் சேனல்களில் வரலாறுகளை பற்றி பேசிட்டு இருந்தேன். சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், சம்புராயர் நிறைய பேரை பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஒரு வரலாற்று ரீதியாக எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லி அது வந்து எவ்வளோ அருமையாக என்னோடய லைஃப்பை மாற்றுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். 2013 நான் தொலைக்காட்சிகளை விட்டு நின்றுட்டேன். அடுத்த 5 வருடம் வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கை. சொந்த தொழிலும் கிட்டத்தட்ட அது கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கிறப்ப கடன், ஒரு அதிகமான கடன் பிரச்சனை. இந்த கடனை வந்து நான் எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக எங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு குடியிருப்பு இருந்துச்சு. அந்த குடியிருப்பை சேல்ஸ் பண்ணிட்டோம்னா கடனை கொடுத்து வெளியில் வந்துடலாம். நமக்கு வசதி இருக்கோ இல்லையே, கடன் இல்லாமல் இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு சூழலில் சரி அந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸை விற்றுடலான்னு பிளான் பண்ணும்போது எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. யாரும் உடனே விற்கவே முடியல. என்னன்னு சரியான தவிப்பு எனக்கு. என்னடா அது, நம்மளால் வந்து நம்ம எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்கிற சூழல் நமக்கு வந்துடக்கூடாதுல்ல, நம்ம கவனமாக இருப்போம் இல்லையா. அப்போ அண்ணனை பார்க்குறேன். அவர் வந்து 2017 எண்டில் அவருக்கு ஒரு உடல்நிலை ரீதியாக கடுமையான பாதிப்பு அடைஞ்சு 2018 கொஞ்சம் ரெக்கவரி ஆகும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அண்ணா நகரில் வந்து அவர் ஒரு தனியார் மருத்துவமனைனா இந்த சித்த வைத்திய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் மருத்துவமனை. அவரும் அண்ணனுடைய நண்பர் தான். அங்கே தங்கி இருக்கும்போது ஈவினிங்கில் எனக்கு ஃபோன் பண்ணுவார். போய் நாங்கள் அப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம். என்ன மாதிரி பல நண்பர்களுக்கு பேசுவார். நான் வந்து ரெகுலராக அவரோட பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வருவோம். அப்போ சொல்லும்போது, என்ன ராஜேந்திரன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்கன்னாரு. அவருக்கு விஷயம் தெரியும். அப்படியே அவ்வளோ சீரியஸ் ஆகிடுச்சா, சரி ஒன்று செய்கிறீங்களா அப்படின்னு வந்தார். நேராக வரும்போது அப்போ அண்ணியும் அந்த மருத்துவமனையில் தான் அவருக்கு துணையாக இருந்தாங்க. பஞ்சாங்கத்தை எடுத்து ஆவணி மாதம் கும்பராசி, கும்பலக்கணம், சதய நட்சத்திரம் எல்லாம் ஒன்றா வருதா பாரு, இந்த வருஷம் சேர்ந்து பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வருதா பாரு அப்படின்னாங்க. அண்ணி உடனே பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இந்த வருஷம் சேர்ந்து வருதுன்னாங்க. என்ன தெரியுமா அன்னைக்கு அப்படின்னு கேட்டார். தெரியலன்னா, ராஜராஜ சோழனோட சிறப்பு நாள் அன்னைக்கு. ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரம், நீ ராஜேந்திரன் இல்லையா, உன் பிரச்சனையை யார் தீர்ப்பாங்க, உங்கள் அப்பா தானே தீர்த்தாகணும் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அவங்கவுங்க கோயிலில் தானே பரிகாரம் சொல்லுவாங்க. அண்ணா எப்படின்னா, நான் சொல்கிற டயத்தில் அங்கே போய் நீங்கள் உட்காரணும். அங்கே போய் உட்காரும்போது நீங்கள் சாதாரணமாக பேண்ட் சட்டை போட்டு உட்காரக்கூடாது. ராஜேந்திரனுங்கிறது அரசனுடைய பெயர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பட்டு வேட்டி கட்டிக்கணும். அதுவும் ஆரஞ்சு கலர் பட்டு வேட்டி கட்டிக்கணும். ரொம்ப பணம் கஷ்டமாக இருந்ததுன்னா துண்டு வாங்கிக்கோங்க, இடுப்பில் கட்டிக்கோங்க. அதுவே இப்போது துண்டெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கால் முட்டையெல்லாம் கீழே அந்த கட்டிக்கிட்டு மேலே காட்டன் சட்டை, வெள்ளை சட்டை போட்டுக்கோங்க. கையில் ஒரு வன்னி குச்சியை வச்சுக்கிட்டு ராஜராஜனோட சமாதியில் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் நான் சொல்கிற டயத்தில் தியானம் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு சரி, அவர் சொன்னால் நம்ம எதுவும் மாற்று கருத்து சொல்லதில்லை. ஆனாலும் கொஞ்சம் நமக்கு அந்த அதிகமாக புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குல்ல, இதில் ஒரு குழப்பம் வந்துச்சு. அண்ணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், ராஜராஜ சோழன் சமாதி வந்து உடையாளூரில் இல்லை, தஞ்சாவூரில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு இந்த வரலாற்று அறிஞர்கள்லாம் குழப்பிட்டுருக்காங்களேன்னு. அதனால் கொஞ்சம் எனக்கு குழப்பம்னேன். உனக்கு பிரச்சனை தீரணுமா வேணாமான்னார். தீரணும் அப்படின்னா நீங்கள் போய் உட்காருங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா ராஜராஜ சோழன் சமாதி அங்கே தான் இருக்குதுன்னு அர்த்தம், இல்லாட்டி நம்ம அடுத்தது பிளான் பண்ணிக்குவோம் அப்படின்னாரு. சரி, நான் என்னுடைய சந்தேகத்தை கேட்டேன். அவர் சொன்ன மாதிரியே. ஆனால் அந்த டைம்லாம் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி கரெக்டாக இங்கேருந்து ஊருக்கு போய், அங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து உடையாளூருக்கு போய், உடையாளூரில் போய் அந்த ராஜராஜ சோழன் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குதில்ல அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணேன். ஏன்னா வசந்தன் அண்ணன் சொன்னார்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. ஒரு 2 மணி நேரம் அப்படியே உட்காந்து, தியானம்லாம் நமக்கு தெரியாது, நம்மளோட கோரிக்கையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்படியே முடிச்சுட்டு வந்தேன். கரெக்டாக 28ஆம் தேதி 29ஆம் தேதி நைட் ஏற்கனவே வீட்டை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போனதில் ஒருத்தர் வந்து அட்வான்ஸே பணத்தை கொடுத்துட்டார். இது எப்படி, இதெல்லாம் நெல்லை வசந்தனால மட்டும்தான் சாத்தியம். கோயிலை சுற்று, குளத்தை சுற்று, குலசாமியை பாரு, குல தெய்வத்தை பாரு, அதுக்கு தேங்காவோட இந்திரனை பாரு, குபேரனை பாருலாம் கிடையாது. ராஜராஜ சோழனை போய் பாரு, அவர் உனக்கு தீர்த்து வைப்பார்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், அன்னையிலேருந்து இந்த பறவையோட விடுபடல்னு சொல்லுவாங்கள்ல, கூண்டுக்குள்ளே அடைச்சிருக்கிற ஒரு பறவை விடுபடும் போது அதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு சொத்து சுகம்லாம் தேவையில்லை. சுதந்திரமாக பறக்கிறத விட மிகப்பெரிய ஒரு சொத்து உலகத்தில் எதுவுமே கிடையாதுல்ல. அன்னையிலேருந்து நான் அதுலேருந்து விடுபட்டுட்டேன்.
இன்னைய வரைக்கும் என் லைஃப்பில் நினச்சிக்கிட்டே இருப்போம். அதன் பிறகு நான் வரலாறுலாம் பேச ஆரம்பித்த பிறகு ராஜராஜன் சோழர் சமாதி அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் குழப்புறாங்க. அதெல்லாம் நான் கவலைப்படுறதே இல்லை. நெல்லை வசந்தன் அண்ணா சொன்னார் இல்லையா, அந்த இடத்துல தான் அவர் இருக்குது. ஏன்னா நீ போய் உட்காரு, உனக்கு பிரச்சனை அங்கே தீர்ந்ததுன்னா சமாதி எங்கே தான் இருக்குது, இல்லாட்டி சமாதி எங்கே இல்லைன்னு முடிவு பண்ணலாம், நம்ம அடுத்தது எங்கே போகலான்னு பிளான் பண்ணலான்னாரு. ஆனால் முதல் தடவையாக அந்த பிரச்சனை முடிஞ்சுது. அதனால் வரலாற்று ரீதியாகவும் அவர் எனக்கு ஒரு தீர்வு கொடுத்துறத நம்புகிறேன். இதை விட பரிகாரம் யாராவது சொல்ல முடியுமா? அதனால் படிங்க. நீங்கள் சோதிட புத்தகங்களை படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நெல்லை வசந்தன் ஐயா எழுதின புத்தகங்களை மன ரீதியாக படிங்க. இதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது, என்ன பரிகாரம் சொல்லி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்காம எப்படி பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கிறத படிங்க. அதை தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இறந்த பின்னரும் ஜோதிட ஞானின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? இப்போ என்னோடய வாழ்க்கை இது மாதிரி நான் அவரோட 25 வருஷம் தான் பழக்கம். 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் பழகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களெலாம் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதை விட அற்புதமான கதைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் அவரை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே கண் கலங்குது. அதாவது ஒரு ஜோதிடரை தான் அறிமுகமானார், அப்புறம் அண்ணன் ஆனார். சொல்லுவாங்கள்ல, யாதுமாகி நின்றாயின்னு பாரதியார் பாடுறாருல, தாயாகி தந்தையாகி குருவாகி கடவுளாகி. அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் யாதுமாகி நின்றவர். நான் அவருடைய ஜோதிடத்தை வச்சு என்னோடய வருவாய்க்கு நான் பயன்படுத்தணுங்கிறத விட எனக்கு வேணால் சில தேவைகளுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை வச்சு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கல. அவருடைய ஆய்வுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த சேனல் எனக்கு ஒரு வாய்ப்பு. ஜோதிட ஞானி நெல்லை வசந்தன் ஐயாவோட 2வது நினைவு நாளில் அவரோட நான் பழகின விஷயங்களில் எனக்கு முக்கியம் அப்படின்னு பட்டது நிறைய இருக்குது. அது தொடர்கதை. அதெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராமரோட கதையை கேட்குற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அனுமார் மறைஞ்சு உட்காந்து கேட்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவரோட சொல்ல 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 எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்தவரையில் நான் அவருடைய பழகின காலங்கள் எனக்கு வசந்த காலம். எனக்கு மட்டும் இல்லை, அவரோட பழகின அத்தனை பேருக்கும் அது வசந்த காலம்தான். அவரை பற்றி தொடர்ச்சியாக ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிட முடியாது, ஒரே நிகழ்ச்சியில் எல்லாம் பேசி முடிச்சிட முடியாது. அதனால் அடுத்தடுத்து நம்மளோட ஜோதிட நிகழ்ச்சிகளில் வரக்கூடிய வீடியோக்களில் அவரோட சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளையும், உண்மையான நிகழ்வுகளை எந்த வணிக நோக்கமும் இல்லாமல் உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.